ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் நம்ம இந்திய வரலாற்றோட ரொம்ப முக்கியமான அதே சமயம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சாப்டர். அது என்னென்னா சாப்டர் 4 த ஃபர்ஸ்ட் சிட்டிஸ், ஆரம்பகால நகரங்கள். ஆமாம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேறு எதுவும் கிடையாது, நம்ம எல்லாரும் பெருமையாக சொல்லிக்கிற சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி தான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், இன்றைக்கி நமக்கு இருக்கிற மாதிரி கான்க்ரீட் ரோடு, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம், டபுள் பெட்ரூம் வீடு, பெரிய ஸ்விம்மிங் பூல், இதெல்லாம் இன்றைக்கி நேற்று வந்தது கிடையாது. இன்னையிலேருந்து சரியாக 4500 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் இதையெல்லாம் சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே ரொம்ப பழமையான எகிப்து, மெசபொட்டாமிய நகரங்களுக்கு இணையாக நம்ம ஊரில் செழித்து வளர்ந்த ஒரு மாபெரும் பிரான்ஸ் ஏஜ், வெண்கல கால நாகரிகம் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். ஓகே, இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். டிஸ்கவரி ஆஃப் ஹராப்பன் சைட்ஸ், ஹராப்பாவின் கண்டுபிடிப்பு. இயர்லி அக்கவுண்ட்ஸ், ஆரம்பகால பதிவுகள். 1842, சார்ல்ஸ் மேசன் first described the enormous ancient brick ruins of Harappa in his writings. சார்ல்ஸ் மேசன் முதலாக இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய பழங்கால செங்கல் கோட்டை இடுபாடுகள் இருக்கிறத சார்ல்ஸ் மேசன் தன்னோட எழுத்துப்பூர்வமான பதிவுகளில் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அப்போதைய அரசு இதை ஒரு சாதாரண இடிபாடாக தான் பார்த்தாங்களே தவிர இதோட வரலாற்று மதிப்பு என்னன்னு கணிக்கலை. 1856, Alexander Cunningham visited the site during the installation of East Indian Railway lines connecting Karachi and Lahore, noting thousands of stolen ancient bricks. ஒரு 14 வருஷம் கழித்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கராச்சியிலிருந்து லாகூருக்கு ரயில் பாதை அமைக்கிறாங்க. அப்போது இன்ஜினியர்களுக்கு அங்கே இருந்த உயர்தர சுட்ட செங்கற்கள் கிடைக்கிது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதோட அருமை தெரியாமல் ரயில் பாதைக்கு ஜல்லிக்கற்களுக்கு பதிலாக இந்த கோடிக்கணக்கான பழங்காலத்து செங்கற்களை பயன்படுத்தி திருடி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. Scientific excavation, 1921, Sir John Marshall led the first formal excavation of Harappan sites, revealing a sophisticated ancient urban culture. கிட்டத்தட்ட 80 வருஷங்களுக்கு அப்புறம் இந்திய தொல்லியல் துறையின் ஏஎஸ்ஐ தலைவராக இருந்த சர் ஜான் மார்ஷல் தலைமையிலான டீம் இதை முறைப்படி அறிவியல் பூர்வமாக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் உலகம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குது, இது சாதாரண இடிபாடு கிடையாது, ஒரு மிகப்பெரிய அதிநவீன நாகரிகம், நகர நாகரிகம் அப்படின்ட்டு. Sophisticated ancient urban culture. Carbon 14 chronology fixed the most accepted period of the civilization between 2500 BC to 1750 BC. எந்த ஒரு வரலாற்று சான்றுக்கும் அதோட காலத்தை துல்லியமாக கணிக்க கார்பன் 14 டேட்டிங், அதாவது C14 டேட்டிங் அப்படின்னு ஒரு முறை ரொம்ப முக்கியம். அந்த அறிவியல் சோதனைப்படி இந்த நாகரிகத்தோட மிக சரியான காலம் கிமு 2500லேருந்து கிமு 1750 BC வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலாக விவரித்தவர் யாருன்னா சார்ல்ஸ் மேசன். ரயில் பாதை எப்போ அமைக்கப்பட்டது? 1856. முறைப்படி அகழ்வாராய்ச்சி செய்தவர் யார்? சர் ஜான் மார்ஷல் 1921. அண்ட் C14 காலகட்டம் எப்போ நடந்தது? 2500 BC to 1750 BC. கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன், எல்லைகளும் பரப்பளவும். ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரிஸ், நார்த் மாண்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர், சவுத் தைமாபாத் மகாராஷ்டிரா, ஈஸ்ட் ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் சுத்தகேந்தார் பாலுச்சிஸ்தான். ஒரு ஆஸ்பைரண்ட்டாக இந்த மேப்பை அவங்க மனசில் கொண்டு வாங்க. இந்த நாகரிகம் ஒரு முக்கோண வடிவில் ட்ரையாங்குலர் ஷேப்பில் பிரம்மாண்டமாக பரவி இருந்துச்சு. இதோட 4 எல்லை புள்ளிகள் என்னென்னா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. நார்த் வடக்கில் என்ன இருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற மண்டா, செனாப் நதிக்கரை. அடுத்தது சவுத்தில் தெற்கில் மகாராஷ்டிராவில் இருக்கிற தைமதாபாத், அதாவது பிரவரா நதிக்கரை. ஈஸ்ட் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலம்கீர்பூர், ஹிந்தன் நதிக்கரை. வெஸ்ட் மேற்கு பலுச்சிஸ்தானில் இருக்கிற சுத்ககந்தர், இது டாஸ்ட் நதிக்கரை. இது நம்ம எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா, இன்றைக்கி நம்ம இந்தியாவோட எல்லைகளை குறிப்பிடும்போது காஷ்மீர் டு கன்னியாகுமரி, குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அன்னைக்கு இருந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட மொத்த பரப்பளவை இந்த 4 புள்ளிகளை வச்சு தான் கார்ட்டோகிராஃபர்ஸ் மேப் பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. Regions identified, widespread settlements found across modern Punjab, Sindh, Gujarat, Rajasthan, Haryana, Western Uttar Pradesh, Balochistan and Afghanistan. Regions identified, கண்டறியப்பட்ட பகுதிகள். இதோட செட்டில்மெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நவீன பஞ்சாப், சிந்து மாகாணம், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, மேற்கு உத்தரப்பிரதேசம், பலுச்சிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான்.
இங்கே கவனிச்சிங்கன்னா இது சர்வதேச எல்லைகளை கடந்து நிற்கிது. இன்றைக்கி அரசியல் ரீதியாக இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நாடுகள் பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் புவியியல் ரீதியாக அன்னைக்கு இது ஒரே நெட்வொர்க்காக நதிக்கரைகளை மையமாக வச்சு செழிப்போடு இருந்திருக்குது. எக்ஸாமில் சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவில் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து தப்பு அப்படி சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். Why Harappan? Since Harappa was the first city discovered in 1921, all other similar archaeological sites, buildings and artifacts were described as Harappan. ஏன் இதை ஹராப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க? ஆர்கியாலஜிக்கல் கன்வென்ஷன் 1921 முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தளம் ஹராப்பா தான். தொழில் துறையில் ஒரு மரபு இருக்குது. அது என்னென்னா ஒரு கன்வென்ஷன் இருக்குது. ஒரு புதிய கலாச்சாரத்தையோ நாகரிகத்தையோ கண்டுபிடிக்கும் போது அதில் எந்த தளம் முதல்ல அகழ்வாராய்ச்சி செய்யப்படுதோ அதோட பெயரே அந்த ஒட்டுமொத்த நாகரிகத்துக்கும் சுட்டிடுவாங்க. அதனால தான் இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட மொஹஞ்சதாரோ, லோத்தல், காலிபங்கன் அப்படி போன்ற அனைத்து இடங்களுக்குமே வந்து பொதுவாக ஹராப்பா நாகரிகம் அப்படின்னு பெயர் வந்துச்சு. டிவிஷன் ஆஃப் சிட்டிஸ். கோட்டை மற்றும் கீழ் நகரம். த சிட்டாடல் கோட்டை. வெஸ்டர்ன் சைட் built on a higher elevated platform but smaller in terms of overall area. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே சுவாரஸ்யமானது மட்டும் இல்லை, அவங்களோட அட்வான்ஸ்டு சிவில் இன்ஜினியரிங் மற்றும் சமூக கட்டமைப்பை சோஷியல் ஸ்ட்ரக்சரை வெளிப்படுத்துகிற பகுதி. அது டிவிஷன் ஆஃப் சிட்டிஸ். ஹரப்பா நாகரிகத்தோட ஒரு பெரும்பாலான நகரங்களை அவங்க ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்னில் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒன்று சிட்டாடல், இன்னொன்று த லோவர் டவுன். ஓகே, சிட்டாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மேற்கு மேட்டு பகுதி கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைப்பு மற்றும் திசை அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது நகரத்தோட மேற்கு திசையில் வெஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்கு. இதோட முக்கிய அம்சம் என்னென்னா இது பரப்பளவில் ரொம்ப சின்னது, ஸ்மாலர் ஏரியாவாக இருக்குது. ஆனால் உயரமான மேடை போன்ற ஒரு செயற்கை மேடான தளத்தில் கட்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிவேட்டட் பிளாட்ஃபார்மில் கட்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பர்பஸ் என்ன? கண்டெய்ன்ட் மேசிவ் பப்ளிக் பில்டிங்ஸ், அசம்பிளி ஹால்ஸ், ஸ்டேட் கிரானரிஸ் அண்ட் லைக்லி ஹவுஸ்ட் ரூலர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இங்கே தான் பிரம்மாண்டமான பொது கட்டடங்கள், அசம்பிளி ஹால்கள், தானிய களஞ்சியங்கள், ஸ்டேட் கிரானரிஸ் எல்லாமே இருந்திருக்கு. வரலாற்று அறிஞர்களோட கண்டுபிடிப்பு இங்கே தான் ஆட்சியாளர்களுக்கும் ரூலர்ஸ்க்கும் உயரதிகாரிகளுக்கும் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The lower town, கீழ் நகரம், eastern side, situated at a lower height but spanned a much larger residential area. இது நகரத்தோட கிழக்கு திசையில் ஈஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்குது. இது சிட்டாடலுக்கு அப்படி ஆப்போசிட் தாழ்வான பகுதியில் இருக்குது. ஆனால் பரப்பளவில் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்பஸ் ஹவுஸ்டு த காமன் சிட்டிசன், ஆர்டிசன்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ். இங்கே தான் சாதாரண குடிமக்கள், கைவினை கலைஞர்கள், அதாவது ஆர்டிசன்ஸ் மற்றும் வணிகர்கள், மர்ச்சன்ட்ஸ் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. இது முழுக்க ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்திருக்குது. வால்ஸ் போத் பார்ட்ஸ் வேர் ப்ரொடெக்டட் பை இன்டர்லாக்கிங் பேக்டு bricks walls of incredible durability. வால்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ். பாதுகாப்பு சுவர்கள். இந்த ரெண்டு பகுதிகளையுமே தனித்தனியாக பெரிய சுவர்கள் வச்சு பாதுகாத்திருக்காங்க. அது சாதாரண மண் சுவர் கிடையாது, உயர்தர சுட்ட செங்கற்களான சுவர்கள், பேக்டு பிரிக்ஸ்லான சுவர்கள். இன்டர்லாக்கிங் பேட்டர்ன். செங்கற்களை ஒன்றோட ஒன்று பிணைக்கிற மாதிரி இன்டர்லாக்கிங் தொழில்நுட்பத்தில் அடுக்கியிருக்காங்க. இதனால தான் பெருவெள்ளம் வந்தப்போ கூட இந்த சுவர்கள் இடிஞ்சு விழாமல் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தாங்கி நின்று இருக்கு. எக்ஸாமில் மாற்றி கேட்பாங்க, சிட்டாடல் கிழக்கில் இருந்துச்சா மேற்கில் இருந்துச்சா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு ப்ளஸ் உயரம் அது சிட்டாடல் கோட்டை, கிழக்கு ப்ளஸ் தாழ்வு கீழ் நகரம் லோவர் டவுன். அதே மாதிரி அனைத்து ஹராப்பா நகரங்களும் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்தன அப்படின்னு அப்சல்யூட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அது தப்பு. ஏன்னா தோலவிரா போன்ற நகரங்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதை நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். லைஃப் இன் தி சிட்டி, சோஷியல் ப்ரொஃபைல், நகரத்து வாழ்க்கை. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு மிகச்சிறந்த டவுன் பிளானிங் இருக்கணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு வலுவான சமூக கட்டமைப்பு இருக்கணும் இல்லையா? அதை தான் இந்த ஸ்லைடில் நம்ம 3 டைமென்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். ஒன்று மேட்ரியார்க்கல் ஸ்ட்ரக்சர், சோஷியல் ஹைரார்கி அண்ட் டயட்ரி ஹேபிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சொசைட்டி, கிளாஸஸ் அண்ட் டயட். மேட்ரியார்க்கல் ஸ்ட்ரக்சர். ப்ராமினன்ட் மேட்டர்னல் சிம்பிள்ஸ் ஹிண்ட் அட் அ மேட்ரியார்க்கல் சோஷியல் ஆர்டர். மேட்ரியார்க்கல் ஸ்ட்ரக்சர், தாய் வழி சமூகம். ஹராப்பா கலாச்சாரத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யும்போது மிக அதிகப்படியான பெண் தெய்வ சிலைகளும் டெரகோட்டா ஃபீமேல் ஃபிகரன்ஸும் தாய்மை குறியீடுகளும் மெட்டர்னல் சிம்பிள்ஸும் கிடச்சிருக்கு. இதை வச்சு வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஹராப்பா நாகரிகம் ஒரு தாய் வழி சமூகமாக மேட்ரியார்க்கல் சொசைட்டியாக இருந்திருக்கு, அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இன்றைக்கி இருக்கிற நவீன உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் தந்தை வழி பேட்ரியார்கல் சமூகமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் சில பழங்குடி சமூகங்கள்லேயும் வடகிழக்கு மாநிலங்களான மேகாலயாவில் இருக்கிற காசி பழங்குடியினரிடமும் இன்றைக்கும் சொத்துரிமைகளும் குடும்ப பொறுப்புகளும் பெண்கள் வழியாக தான் போகுது. அதே போன்று ஒரு உமன் சென்ட்ரிக் சமூக கட்டமைப்பு தான் 4700 வருஷத்துக்கு முன்னாடி ஹராப்பாவிலும் இருந்திருக்குது. Next, social hierarchy dominated by wealth merchants included rulers, craftsmen, doctors, laborers and verified slaves. இந்த நாகரிகம் ஒரு சமத்துவமான சமூகம் கிடையாது. இங்கேயும் ஒரு சமூக படிநிலை சோஷியல் ஸ்டாட்டிஃபிகேஷன் இருந்துச்சு. ஆனால் இங்கே கவனிப்பிற்குரிய விஷயம் என்னென்னா, இந்த சமூகத்தை வழிநடத்தினது போர் வீரர்களோ இல்லை மன்னர்களோ கிடையாது. மாறாக செல்வந்தர்களான வணிகர்கள் வெல்த்தி மெர்ச்சன்ட்ஸ் தான் சமூகத்தோட ஆதிக்க குழுவாக இருந்திருக்காங்க. இவங்களோட சேர்ந்து ஆட்சியாளர்கள், கைவினைஞர்கள், அதாவது மருத்துவர்கள், பூசாரிகள், தொழிலாளர்கள் மற்றும் மிக முக்கியமான அடிமைகள் ஸ்லேவ்ஸ் இருந்ததற்கான ஆதாரங்களும் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஒரு கார்ப்பரேட் சிட்டியை யோசிச்சு பாருங்கள். அங்கே எப்படி பிஸ்னஸ் பண்ணுற முதலாளிகள், இன்வெஸ்டர்ஸ்கள் முக்கிய குடிவுகளை எடுக்கிறாங்களோ அதே போல் தான் ஹராப்பாவிலையும் வணிகத்தை மையப்படுத்தி தான் சமூக படிநிலை நகர்ந்திருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹராப்பா மக்கள் போர்க்குணம் மிக்கவர்கள், ஆயுதங்கள் அதிகம் கிடைத்தது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அது முற்றிலும் தவறு. அவங்க வணிகத்தை விரும்பி அமைதியான மக்கள். நெக்ஸ்ட்டு டயட்ரி ஹேபிட்ஸ். ஏட் போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட் including wheat, barley, lemon, fish, mutton, beef and pork. உணவு பழக்க வழக்கங்கள். ஹராப்பா மக்கள் என்ன சாப்பிட்டாங்க? அவங்க சைவம் மற்றும் அசைவ உணவுகள் ரெண்டுமே சாப்பிட்ட மிகச்சிறந்த ஓம்னிவர்ஸாக இருந்திருக்காங்க. தானியங்களில் கோதுமை, பார்லி, எலுமிச்சை போன்றவற்றையும், அசைவத்தில் மீன், மட்டன், மாட்டிறைச்சி மற்றும் பன்றி இறைச்சி என பலதரப்பட்ட உணவுகளையுமே சாப்பிட்ருக்காங்க. இத்தனை வகையான உணவுகள் ஒரு நகரத்தில் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவங்கக்கிட்ட ஒரு மிகச்சிறந்த வேளாண் உபரி அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ் இருந்திருக்குது. லைஃப் ஸ்டைல், ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் பாஸ்ட் டைம்ஸ். ஆபரணங்கள் மற்றும் பொழுதுபோக்கு. ஒரு சமூகத்தோட பொருளாதார செழிப்பை அவங்க பயன்படுத்துகிற கலைப்பொருட்கள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை வச்சு நம்ம மதிப்பிடலாம். இந்த ஸ்லைடில் நம்ம 3 முக்கியமான பகுதிகளாக பிரிக்க போகிறோம். ஒன்று, ஹைலி ஃபாண்ட் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ், பாப்புலர் அம்யூஸ்மெண்ட்ஸ், எல்டர் பாஸ்ட் டைம்ஸ். First, highly fond of ornaments. Both men and women wore a wide array of jewelry, including necklaces, finger rings, earrings, bangles, bracelets, and anklets made of metal and shells. அணிகலன்கள் மீதான ஆர்வம். ஹராப்பா சமூகத்தில் ஆண் பெண் இரு பலருமே ஆபரணங்கள் அணிவதில் அதிக ஆர்வம் காமிச்சிருக்காங்க. அவங்க நெக்லஸ், மோதிரங்கள், காதணிகள், வளையல்கள், கவசங்கள், பிரேஸ்லெட்ஸ் மற்றும் காலில் அணியும் தண்டை அதாவது ஆங்க்லெட்ஸ் போன்ற பலதரப்பட்ட நகைகளை அணிஞ்சிருக்காங்க. இந்த நகைகள் உலோகம் மற்றும் சங்குகளால் செய்யப்பட்ட மெட்டல் அண்ட் ஷெல்ஸால் செஞ்சது. அடுத்தது பாப்புலர் அம்யூஸ்மெண்ட்ஸ். Citizens enjoyed active dancing, singing, fishing and gaming using terracotta dice and polished marbles. மக்களின் பொழுதுபோக்குகள். நகரத்து மக்கள் தங்களோட ஓய்வு நேரத்தை கழிக்க பலவிதமான பொழுதுபோக்குகளை ஈடுபட்டிருக்காங்க. நடனம் ஆடுவது, டான்சிங், பாடுவது, சிங்கிங், மீன் பிடித்தல், ஃபிஷ்ஷிங் மற்றும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பகடை டெரகோட்டா டைஸ் மற்றும் மெருகூட்டப்பட்ட பளிங்கு உருண்டைகள் அதாவது உருண்டைகளை வச்சு விளையாடுறது, பாலிஷ்டு மார்பிள்ஸை வச்சு விளையாடுறது அவங்களோட முக்கிய கேமிங் ஆக்டிவிட்டீஸாக இருந்திருக்குது. நெக்ஸ்ட்டு, எல்டர் பாஸ்ட் டைம்ஸ். Gambling was officially a favorite and well-recorded pastime activity for the elder men of Harappan society. முதியவர்களின் பொழுதுபோக்கு என்னன்னா, சமூகத்தில் இருந்த முதியவர்கள் அல்லது வயதான ஆண்களோட முதன்மையான மற்றும் மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்காக சூதாட்டம், கேம்பிளிங் இருந்திருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ பதிவுகளும் தடயங்களும் அகழ்வாய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட பகடைகள் மூலமாக உறுதியாயிருக்கு. மகாபாரத கதையில் வர தாயம் அல்லது சகுனி விளையாடுற சூதாட்ட காட்சிகள் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சிந்து சமவெளி நாகரிகத்தில் பகடைகளை பயன்படுத்தி முறையான சூதாட்ட பொழுதுபோக்கு ஒரு சமூக வழக்கமாகவே இருந்திருக்குது. ஹராப்பா மக்கள் தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம் பயன்படுத்தினாங்க. ஆனால் இரும்பின் அயன் பயன்பாட்டை அவங்க அறிந்திருக்கவில்லை. ஸோ இரும்புன்னு வந்துச்சுனாலே அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிவிடுங்க, அயன்னு வந்துச்சுனாலே எலிமினேட் பண்ணிவிடுங்க. ஆர்கிடெக்சர் அண்ட் ட்ரைனேஜ். வீடுகள் மற்றும் வடிகால்கள். இன்றைக்கி இருக்கிற மெட்ரோ சிட்டிஸை விட
4700 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு அட்வான்ஸாக சிவில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த 4 பாயிண்ட்ஸ் மூலிமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரெசிடென்ஷியல் ஹவுசஸ், குடியிருப்பு வீடுகள், built 1 to 2 stories high around a central courtyard, featured private bathrooms and clean water wells. இவங்களோட வீடுகள் பொதுவாக 1 அல்லது 2 அடுக்கு மாடி, 1 to 2 stories ஹை உயரம் கொண்டவே இருந்திருக்குது. வீட்டின் நடுவே ஒரு பெரிய முற்றம், சென்ட்ரல் கார்ட்டியர் அமைச்சு அதை சுற்றி அறைகளை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான வீடுகளில் தனியாக குளியல் அறைகளும், அதாவது ப்ரைவேட் பாத்ரூம்ஸ் இருந்திருக்கு. குடிநீர் வசதிக்காக தனித்தனி கிணறுகள், க்ளீன் வாட்டர் வெல்ஸுமே இருந்திருக்குது. அட்வான்ஸ்டு ட்ரைனேஜ், க்ளோஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்ஸ் கேரிட் வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் ஹவுஸ் டு ஸ்ட்ரீட் சீவர்ஸ் ஸ்மூத்லி. நவீன வடிகால் அமைப்பு, கழிவுநீர் மேலாண்மை, வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே வியப்பானது. வீடுகளிலிருந்து வர கழிவுநீர் தெருக்களில் இருக்கிற மூடப்பட்ட வடிகால்களுடன் இணைக்கப்பட்டு அவை எல்லாமே பெரிய நிலத்தடி பொது வடிகாலில் அமைப்போட ஸ்மூத்தாக கனெக்ட் ஆகியிருக்குது, அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்ஸோட கனெக்ட் ஆகிருக்குது. அடுத்தது சானிடேஷன் மெட்டீரியல்ஸ், பில்ட் வித் மாட்டர், லைம் அண்ட் ஜிப்சன், கவர்ட் வித் ரிமூவபிள் ஸ்டோன் ஸ்லாப்ஸ் ஃபார் பீரியாடிக் கிளீனிங். சுகாதார பொருட்கள் மற்றும் பராமரிப்பு, இவங்க வடிகால்களை கட்ட வெறும் செங்கற்களை மட்டும் பயன்படுத்தலை, சாந்து, சுண்ணாம்பு மற்றும் ஜிப்சம், வாட்டர், லைம் அண்ட் ஜிப்சம் கொண்டு பூசி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கிறாங்க. அதை விட முக்கியம், வடிகால்களை அடைப்பு இல்லாமல் சுத்தம் செய்ய ஆங்காங்கே எடுத்து மாற்றக்கூடிய கல் பலகைகளை, ரிமூவபிள் ஸ்டோன் ஸ்லாப்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஹோல்ஸ் மூடிய பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு பொது சுகாதாரம், பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் மேலே இருந்த அதீத அக்கறையை காட்டுது. இன்றைக்கி நம்ம தெருக்களில் இருக்கிற சாக்கடை, மேன்ஹோல் கான்செப்டை 4700 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கிரிட் சிஸ்டம், ஸ்ட்ரீட்ஸ் கட் அக்ராஸ் அட் perfect 90-degree right angles dividing the town into rectangular blocks. grid system, நகர திட்டமிடல், இவங்களோட தெருக்கள் எல்லாமே ஒரு முறையான கிரிட் அமைப்பை, கிரிட் சிஸ்டம் பின்பற்றி இருக்குது. அதாவது வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் போகிற தெருக்கள் ஒன்றோட ஒன்று மிகச்சரியான செங்கோணத்தில், அதாவது 90 டிகிரி ரைட் ஆங்கிள்ஸை வெட்டி கொள்ளும். இது நகரத்தை பெரிய செவ்வக வடிவ பிளாக்குகளாக, ரெக்டாங்குலர் பிளாக்ஸை தானாகவே பிரிச்சிருது. அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகரத்தோட ரோட் மேப்பையோ அல்லது நம்ம சண்டிகர் நகரத்தையோ எடுத்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பிளாக் சிஸ்டம் தான் இந்த கிரிட் சிஸ்டம். நியூ கிராஃப்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், புது கைவினை தொழில்கள். Metallurgy and tools, copper and bronze were used for tools, weapons and heavy vessels. Gold and silver were strictly reserved for luxury ornaments and vessels. ஹராப்பா மக்கள், அதாவது உலோகவியல் மற்றும் கருவிகள். ஹராப்பா மக்கள் உலோகங்களை பயன்படுத்துறதுல மிகச்சிறந்த நிபுணர்களாக இருந்திருக்காங்க. செம்பு மற்றும் வெண்கலத்தை, காப்பர் அண்ட் பிரான்ஸை அவங்க அன்றாட கருவிகள், ஆயுதங்கள் மற்றும் பெரிய பாத்திரங்கள் செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. அதே சமயம் தங்கம் மற்றும் வெள்ளி, கோல்டு அண்ட் சில்வர் ஆகியவற்றை சாதாரண பயன்பாட்டிற்கு பயன்படுத்தாமல் முழுக்க ஆடம்பர அணிகலன்கள் மற்றும் பிரத்யேக பாத்திரங்கள் செய்யறதுக்கு மட்டுமே பிரத்யேகமாக ஒதுக்கியிருக்காங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, வெண்கலம், பிரான்ஸ்ன்றது இயற்கையாக கிடைக்கிற தனிமம் கிடையாது. அது செம்பையும் காப்பரையும் தகரத்தையும் டின்னையும் குறிப்பிட்ட விதத்தில் உருக்கி சேர்க்குற ஒரு அலாய், கலப்பு லோகம். இதுலேருந்து அவங்களுக்கு இருந்த வேதியியல் மற்றும் உலோக உருக்கு அறிவு, மெட்டலர்ஜி ஸ்கில் எவ்வளவு அட்வான்ஸாக இருந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட், காட்டன் அண்ட் கிளாத்திங். காட்டன் grown at Mergah 7000 years ago. Mohenjo-daro excavations revealed physical woven cloth pieces on a silver vase lid. பருத்தி மற்றும் ஆடைகள். சிந்து சமவெளி மக்கள் ஆடை தயாரிப்பிலும் முன்னோடியாக இருந்திருக்காங்க. இப்போதைய பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிற மெஹ்கர் என்ற இடத்துல சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பருத்தி, காட்டன் வளர்க்கப்பட்டதுக்கான வரலாற்று சான்றுகள் இருக்குது. மேலும் மொஹஞ்சதாரோ அகழ்வாய்ச்சியின் போது ஒரு வெள்ளி கலசத்தின் மூடியின் மீது சில்வர் வேஸ்லில் ஒட்டியிருந்த உண்மையான நெய்யப்பட்ட பருத்தி துணி துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Glaze fines, an artificial glossy material created from quartz powder and gum used to fashion delicate beads, bangles and tiny vessels. பளபளப்பான ஃபைன்ஸ், அது ஃபைன்ஸ் என்பது
இயற்கையாக கிடைக்கிற கல் கிடையாது. இது குவாட்ஸ் கல் தூளை, குவாட்ஸ் பவுடரை, அதாவது பசை அல்லது அதை வந்து பசை அல்லது கம்முடன் சேர்த்து செயற்கையாக உருவாக்கப்படும் ஒரு பளபளப்பான கண்ணாடி போன்ற ஒரு பொருள், ஆர்டிஃபிஷியல் கிளாசி மெட்டீரியல் அது. இதை பயன்படுத்தி நேர்த்தியான மணிகள், பீட்ஸு, வளையல்கள், பேங்கிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் சிறிய பாத்திரங்களை அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. ஓகே, பருத்தி முதல்ல எங்கே பயிரிடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மெர்கரில். அதே மாதிரி துணி துண்டுகளுக்கான ஆதாரம் எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்டாங்கன்னா மொஹஞ்சதாரோ. ஃபைன்ஸ் என்பது இயற்கையானதா இல்லை செயற்கையானதா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டாங்கன்னா செயற்கையாக தயாரிக்கப்பட்ட, ஆர்டிஃபிஷியலி ப்ரொடியூஸ் ஃப்ரம் குவாட்ஸ் பவுடர். மேஜர் ரிசோர்ஸ் இம்போர்ட் ஸ்டேபிள், இறக்குமதி மூலப்பொருட்கள். இதில் இம்போர்ட்டட் மெட்டீரியல், ப்ரைமரி ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ் ஆர் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹராப்பா மக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர மூலப்பொருட்களை எங்கேருந்தெல்லாம் இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்றத இந்த டேப்லெட் காலம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கோல்டு, தங்கம். கர்நாடகா, இந்தியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் பர்ஷியா எனப்படும் ஈரான் ஆகிய இடங்கள்லேருந்து தங்கம் கொண்டு வரப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட்டு சில்வர், வெள்ளி. ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது காப்பர், செம்பு. ராஜஸ்தானில் இருக்கிற புகழ்பெற்ற கேத்ரி சுரங்கங்களில் மற்றும் பலுச்சிஸ்தான் இருந்து செம்பு கொண்டு வரப்பட்டிருக்குது. அடுத்தது டின், தகரம். ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவில், சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து தகரம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த தகரத்தை தான் செம்புடன் கலந்து வெண்கலம், அதாவது பிரான்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. லாப்பிஸ் லஸ்லி, நீலக்கல். ஆப்கானிஸ்தானில் உள்ள படகஷான் மற்றும் காஷ்மீர் பகுதியிலேருந்து இந்த விலை மதிப்பற்ற நீலக்கல் பெறப்பட்டிருக்குது. அடுத்தது கார்னீலியன் அண்ட் கால்சிடானி. குஜராத்தின் சௌராஷ்டிரா மற்றும் மேற்கு இந்திய பகுதிகளிலிருந்து இந்த அலங்கார கற்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது. இன்றைக்கி நம்ம ஊரில் ஒரு கார் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான ஸ்டீல் ஒரு மாநிலத்திலிருந்தும், சிப்ஸ் தைவானில் இருந்தும், ரப்பர் மலேசியாவிலேருந்து வர மாதிரி அன்றைக்கி ஹராப்பா மக்கள் ஒரு பொருளை தயாரிக்க உலகளாவிய சப்ளை செயின் நெட்வொர்க்கை பக்கவாக மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்க. மெசாபொட்டாமியாவில் கண்டெடுக்கப்பட்ட சுமேரிய களிமண் பலகைகளில், அதாவது சுமேரியன் டெக்ஸ்டில் மெலுஹா அப்படின்ற இடத்துடன் வணிகம் நடந்ததாக எழுதப்பட்டிருக்குது. இந்த மெலுஹா அப்படின்றது சிந்து சமவெளி பகுதியை தான் குறிக்குது. இடைநிலை நிலையங்கள், இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ். கடல் வழியாக நடந்த இந்த நீண்ட தூர வர்த்தகத்துக்கு நடுவே டில்மன் இன்றைய பஹ்ரைன் மற்றும் மக்கான்றது மக்ரான் கடற்கரை ஆகிய இடங்கள் இடைநிலை நிறுத்தங்களாக செயல்பட்டிருக்குது. டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்ஸாக செயல்பட்டிருக்கு. அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலீஜியன், விவசாயம் மற்றும் சமய வழிபாடு. ஃபார்மிங் அண்ட் இரிகேஷன், ஃபர்டைல் சாயில். ரெகுலர் ஃப்ளட்டிங் ஆஃப் த இண்டஸ் ரிவர் லெஃப்ட் பிஹைண்ட் ரிச் சில்ட். விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனம், ஃபர்டைல் சாயில். ஹராப்பா பொருளாதாரத்தோட முதுகெலும்பே விவசாயம்தான். சிந்து நதியிலும் அதன் கிளை நதிகளிலும் வருடாந்திர வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அது நதிக்கரையோரங்களில் மிக வளமான வண்டல் மண்ணை, ரிச் சில்ட்டை படிய வச்சுது. இது அவங்களுக்கு வேளாண் உபரியை கொடுத்துச்சு, அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸை கொடுத்துருக்கு. டூல்ஸ், உடன் பிளஃப்ஷேர்ஸ், டாய் பிளஃப்ஸ் ஃபவுண்ட் அட் கலிபங்கன். நிலத்தை உழுவறதுக்கு அவங்க மரத்தாலான கலப்பைகளை, உடன் பிளஃப்ஷேர்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. மரக்கலப்பைகளை வந்து அழிஞ்சிட்டாலும் கலிபங்கன் தளம் மற்றும் பிற இடங்களில் பொம்மை கலிபன்கள், டாய் பிளப்ஸ் கிடைச்சதை வச்சு இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அறுவடைக்கு கல் அரிவாள்களை, ஸ்டோன் சிக்கிள்ஸ் பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் மழை கம்மியாக இருக்கிற பலுச்சிஸ்தான் போன்ற வறண்ட பகுதிகளில் தண்ணீரை சேமிக்கிறதுக்கு கபர்பேன்ஸ் அல்லது நாலாக்கள் எனப்படும் சிறிய அணைகளை வந்து கட்டியிருந்தாங்க. கிராப்ஸ், வீட், பார்லே, டேட்ஸ், பீஸ், செசமிம், மஸ்டர்ட், மில்லட், ராகி அண்ட் பஜ்ரா. அவங்க என்னென்ன பயிரிட்டாங்க அப்படின்னு பாருங்கள். கோதுமை, பார்லி, பேரிச்சை, பட்டாணி, எள், கடுகு, திணை, ராகி மற்றும் கம்பு, இது எல்லாமே அவங்க பயிரிட்டிருக்காங்க. பிலீவ்ஸ் இன் வர்ஷிப் மதர் காடஸ். டெரகோட்டா ஃபிகர்ஸ் ரெப்ரசன்டிங் எர்த் ஃபெர்டிலிட்டி. தாய் தெய்வம், ஒரு பெண்ணோட கருப்பையிலிருந்து செடி முளைக்கிற மாதிரி ஒரு சுடுமண் சிலை, டெரகோட்டா ஃபிகர் கிடச்சிருக்குது. இது அவங்க நிலத்தை வளத்தின் குறியீடா, அதாவது பூமி தாயா, மதர் காடஸ் எர்த் ஃபர்டிலிட்டியாக வழிபட்டு இருக்காங்க அப்படின்றத காட்டுது.
Pasupati seal, Protosiva, three-faced deity with horns, surrounded by a tiger, elephant, rhino, buffalo and 2 deer. பசுபதி முத்திரை, ஒரு முத்திரையில் 3 முகங்கள் மற்றும் 2 கொம்புகள் கொண்ட ஒரு தெய்வம் யோக முத்திரையில் அமைஞ்சிருக்குது. இவரை சுற்றி புலி, யானை, காண்டாமிருகம், எருமை மற்றும் காலடியில் 2 மான்கள் இருக்குது. இவரை தான் வரலாற்று ஆய்வாளர்கள் முற்கால சிவன் அல்லது பசுபதி மகாதேவா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நோ டெம்பிள்ஸ், ப்ராக்டிஸ் நேச்சர் வர்ஷிப், பீப்பிள் ட்ரீ புல், யூஸ்ட் ப்ரொடெக்டிவ் அமுலெட்ஸ். சிந்து சமவெளி நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சியில் எந்த ஒரு கோவிலோ அல்லது வழிபாட்டு தலங்களோ கண்டறியப்படவில்லை. அதாவது நோ டெம்பிள்ஸ் ஆர் தேர். அவங்க முழுக்க இயற்கை வழிபாட்டை தான், நேச்சர் வர்ஷிப் தான் பண்ணியிருக்காங்க. அரச மரம், பீப்பிள் ட்ரீ, திமில் உள்ள காளை, ஹம்ப்டு புல் போன்றவற்றை வழிபட்டிருக்காங்க. மேலும் அவங்களுக்கு பேய் பிசாசுகள் மேலே பயம் இருந்ததுனால தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தாயத்துகளை, ப்ரொடெக்டிவ் ஆமுலெட்ஸை அணிஞ்சிருக்காங்க. மொஹஞ்சதாரோ, கிரேட் பாத், மொஹஞ்சதாரோவின் பெருங்குளம். இந்த ஸ்லைடில் மொஹஞ்சதாரோவோட பின்னணியையும் அங்கு கண்டறியப்பட்ட உலக புகழ்பெற்ற கிரேட் பாத் பெருங்குளம் பற்றியும் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸையும் அனலைஸ் பண்ண போகிறோம். த மவுண்ட் ஆஃப் த டெட், இறந்தோரின் மேடு, டிஸ்கவர்ட் பை R.D. Banerjee in 1922. The terms means Mound of the Dead in Sindhi, the Great Bath, a giant public tank measuring 39 into 23 into 8 feet, built of brick and mortar, sealed with natural tar plaster to prevent leaks, equipped with dual staircases surrounding changing rooms, a water supply well and a major outlet drain. மொஹஞ்சதாரோ தளம் 1922 R.D. Banerjee என்பவரால் சிந்து நதிக்கரையில் கண்டறியப்பட்டது. சிந்து மொழியில் மொஹஞ்சதாரோ என்ற வார்த்தைக்கு மவுண்ட் ஆஃப் தி டெட் அதாவது இறந்தோரின் மேடு என்று பொருள். இது சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிக பெரிய நகரங்களில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கிரேட் பாத், டைமென்ஷன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், பெருங்குளத்தின் அளவுகளும் கட்டுமானமும். இந்த நகரின் கோட்டை பகுதியில் சிட்டாடலில் கண்டறியப்பட்ட மிக முக்கியமான பொது கட்டுமானம் த கிரேட் பாத் எனப்படும் பெருங்குளம் ஆகும். இது ஒரு மாபெரும் பொது நீர்நிலை தொட்டி, ஜாயிண்ட் பப்ளிக் டேங்க். இதன் துல்லியமான அளவுகள் தேர்வுக்கு ரொம்ப முக்கியம். அதோட நீளம் 39 அடி, அகலம் 23 அடி மற்றும் ஆழம் 8 அடி. நீர் கசிவு தடுப்பு, ஹைட்ராலிக் இன்ஜினியரிங். இக்குளம் சுட்ட செங்கற்கள் மற்றும் சாந்து, பிரிக் அண்ட் மார்ட்டார் கொண்டு கட்டப்பட்டு குளத்திலிருந்து தண்ணீர் கசியாமல் இருக்க அதன் மீது இயற்கை தார் பூசப்பட்ட பிளாஸ்டர், நேச்சுரல் தார் பிளாஸ்டர் கொண்டு ஒரு பாதுகாப்பு அடுக்கு பூசப்பட்டு. ஆர்கிடெக்சுரல் டிசைன் அண்ட் யூட்டிலிட்டிஸ், வடிவமைப்பு மற்றும் பயன்பாடு. குளத்திற்குள் இறங்குவதற்கு வடக்கு மற்றும் தெற்கு டியூவல் ஸ்டேர்கேசஸ் ஆகிய 2 பக்கங்களிலும் படிக்கட்டுகள் நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்குது. குளத்தை சுற்றிய பல ஆடைகளை மாற்றும் அறைகளும் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஞ்சிங் ரூம்ஸும் இருந்திருக்குது. நீர் மேலாண்மை, இந்த குளத்திற்கு தேவையான சுத்தமான தண்ணீர் அருகில் இருந்த ஒரு பெரிய கிணற்றிலிருந்து வாட்டர் சப்ளை வெல் கொண்டு வரப்பட்டது. அதே போல் பயன்படுத்தப்பட்ட அழுக்கு நீரை வெளியேற்றுவதற்கு ஒரு பிரதான வடிகால் துவாரம், மேஜர் அவுட்லெட் ட்ரெயின் குளத்தின் ஒரு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோத்தல், கலிபங்கன் அண்ட் தோலவிரா முக்கிய ஹராப்பா நகரங்கள். ஹராப்பா நாகரிகத்தோட பிராந்திய வேறுபாடுகளையும் ரீஜனல் வேரியேஷன்ஸ் தத்துவமான கண்டுபிடிப்புகளையும் விளக்கும் மிக முக்கியமான ஸ்லைட் தான் இது. இதில் குஜராத் மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானில் இருக்கிற 3 முக்கிய நகரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் லோத்தல், கலிபங்கன், தோலவிரா. ஃபர்ஸ்ட் லோத்தல், குஜராத். stood near the Gulf of Kambat, features the world's oldest artificial brick dockyard for ships, earliest evidence of rice huck usage. இது குஜராத்தில் காம்பே வளைகுடாவுக்கு கல்ஃப் ஆஃப் காம்பட் பக்கத்தில் சபர்மதி ஆற்றோட ஒரு துணை நதிக்கரையில் அமைஞ்சிருக்குது. ஆர்டிஃபிஷியல் பிரிக் டாக்யார்ட். லோத்தலோட மிக முக்கியமான உலகத்தரம் வாய்ந்த அம்சம் என்னென்னா, இங்கே செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு மாபெரும் செயற்கை கப்பல் துறைமுகம் டாக்யார்ட் கண்டறியப்பட்டிருக்கு. கடல் வழியாக வந்த சர்வதேச கப்பல்கள் இங்கே சரக்குகளை இறக்கவும் ஏற்றவும் செஞ்சுருக்காங்க. இதோட முக்கிய கண்டுபிடிப்பு என்னென்னா, ஹரப்பா மக்கள் நெல்
பயிரிட்டாங்களா அப்படின்ற வரலாற்று சந்தேகத்துக்கு விடையா இங்கே தான் உலகிலேயே முதலாக நெல் உமி ரைசஸ்க் பயன்படுத்தப்பட்டிருக்கதா மிக ஆரம்பகால ஆதாரங்கள் எல்லாமே கிடச்சிருக்குது. Kalibangan, Rajasthan. The name translates to black bangles, contains extensive evidence of ploughed agricultural fields and 5 brick fire altars. கலிபங்கன் ராஜஸ்தான் கருப்பு வளையல் நகரம். கலிபங்கன் என்ற வார்த்தைக்கு கருப்பு நிற வளையல்கள் பிளாக் பேங்கிள்ஸ் அப்படின்ற பொருள். இது ராஜஸ்தான் மாநிலத்தில் காகர் நதிக்கரையில் அமைஞ்சிருக்குது. முக்கிய கண்டுபிடிப்பு என்னென்னா விவசாய வரலாற்றில் மிக முக்கியமான தடையும் இங்கே தான் கிடச்சிருக்குது. அதாவது உலகிலேயே முதலாக நிலம் உழப்பட்டதற்கான சான்றுகள் பிளாஃப்ட் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ் இதோட முற்கால ஹராப்பா புரோட்டோ ஹராப்பன் கட்டத்தில் கண்டறியப்பட்டிருக்குது. அதோட சேர்த்து சடங்குகள் செய்வதற்கான 5 செங்கல் பலிபீடங்களும் 5 brick fire altars இங்கே கிடச்சிருக்குது. Dholavira, unique city divided into 3 parts, famous for discovering a large stone gateway with massive symbols of Harappan writing. தோலவீரா குஜராத் 3 பிரிவுகள் கொண்ட தனித்துவ நகரம் இது. இது குஜராத்தில் குட்ச் பகுதியில் உள்ள காதர் பெய்ட் என்ற வறண்ட தீவு பகுதியில் அமைஞ்சிருக்குது. இதோட 3 பார்ட்ஸ் டிவிஷனை சொல்லியிருக்காங்கன்னா சிந்து சமயோட மற்ற எல்லா நகரங்களும் கோட்டை கீழ் நகரம் அப்படின்னு 2 பிரிவாக இருக்கும்போது தோலாவீரா மட்டும் விதிவிலக்காக 3 பிரிவுகளாக 3 பார்ட்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. கோட்டை சிட்டாடல், இடைநகரம் மிடில் டவுன் மற்றும் கீழ் நகரம் லோவர் டவுன். ஒவ்வொரு பகுதியும் பிரம்மாண்டமான கல் சுவர்களால் சூழப்பட்டு இருந்திருக்குது. இந்த சைன்போர்ட் ஆர் ரைட்டிங் டிஸ்கவரி இந்த நகரத்தோட வடக்கு நுழைவாயில் நார்த்தன் கேட்வேல ஒரு பெரிய கல் பலகை கிடச்சிருக்குது. அதில் வெள்ளை நிற கற்களால் செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான 10 ஹராப்பா எழுத்துக்குறிகள் மேசிவ் சிம்பிள் ஆஃப் ஹராப்பன் ரைட்டிங் அதில் இருக்குது. இதை வரலாற்று ஆய்வாளர்கள் உலகத்தோட மிக பழமையான சைன்போர்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தி எண்ட் ஆஃப் சிவிலைசேஷன் நாகரிகத்தின் முடிவு. இந்த மாபெரும் திட்டமிடப்பட்ட நகரங்கள் எப்படி ஒரேடியாக கைவிடப்பட்டு மக்கள் இடம்பெயர்ந்தாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வரலாற்று உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஸ்லைடில் கவனிச்சிங்கன்னா தெரியும், சுமார் 3900 ஆண்டுகளுக்கு முன்பு அரவுண்ட் 3000 years ago a mysterious collapse led people to abandon these structured cities. 3900 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வீழ்ச்சி அல்லது மாற்றம் தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் முத்திரைகள், எடைக்கற்கள் மற்றும் எழுத்துக்களை பயன்படுத்துறத படிப்படியாக நிறுத்திட்டாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் இதற்கு கூறும் 4 முக்கிய கோட்பாடுகள் 4 மேஜர் தியரிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரையிங் அப் ஆஃப் ரிவர்ஸ் ஆறுகள் வற்றி போதல், சிந்து நதி மற்றும் அதன் கிளை நதிகளில் குறிப்பாக சரஸ்வதி காகர் நதியில் தங்களோட பாதையை மாற்றியிருக்கலாம் அல்லது முற்றிலும் வற்றி போயிருக்கலாம், எக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் ஆகியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நதிக்கரையை நம்பி வாழ்ந்த நகரங்களுக்கு குடிநீரும் விவசாய தேவைகளும் தடைப்பட்டதால் மக்கள் வேறு வழியின்றி பசுமையான இடங்களை தேடி இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் டீஃபாரஸ்டேஷன், வுட் ஸ்கார்சிட்டி, காடழிப்பு மற்றும் விறகு தட்டுப்பாடு. இவங்களோட நகர கட்டுமானங்களுக்கு கோடிக்கணக்கான சுட்ட செங்கற்கள் தேவைப்பட்டது. இந்த செங்கற்களை சுடுவதற்கும் பேக்கிங் பிரிக்ஸ் மற்றும் செம்பு வெண்கல உலோகங்களை உருக்குவதற்கும் மிக அதிகப்படியான மரங்கள் எரிபொருளாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட தீவிர காடழிப்பு ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலையும் பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவியர் ஃப்ளட்டிங், கடுமையான பெருவெள்ளம். மொஹஞ்சதாரோ போன்ற நகரங்களில் அகழ்வாராய்ச்சி செய்யும்போது பல அடுக்குகளில் வண்டல் மண் படிந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்து நதியில் ஏற்பட்ட அடுத்தடுத்த தொடர் பெருவெள்ளங்கள் நகரங்களை முற்றிலும் மூழ்கடிச்சு வாழ்வாதாரத்தை அழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓவர் கிரேசிங் ஆஃப் கிராஸ்லேண்ட்ஸ், புல்வெளிகள் அழிதல். இவங்க அதிகப்படியான கால்நடைகளை வளர்த்தாங்க. மாடு, செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளின் மிகப்பெரிய மந்தைகள் அங்கிருந்த புல்வெளிகளையும் பசுமை பரப்பையும் மேய்ஞ்சு முற்றிலும் அழிச்சிருக்கலாம். இதனால் கால்நடைகளும் உணவு கிடைக்காமல நிலமும் வற்றி போயிருக்கலாம், வறண்டு போயிருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சில ரேண்டம் PYQs பார்க்கலாம். நான் இங்கே கொஷின் சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். First one, around 3900 years ago, the earlier cities Harappa and Mohenjo-daro began to come to an end because of various reasons. Which of the following is not of the reasons? 3900 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹராப்பா மொஹஞ்சதாரோ நகரங்கள் அழிய தொடங்கியதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எந்த ஆப்ஷன்
தப்பு அப்படின்னு சொல்லி எந்த காரணம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, தே வேர் இன்டர்னல் ரைவல்ரி அண்ட் வார்ஃபேர் பிட்வீன் சிட்டிஸ், அதை அப்படியே வச்சுக்கலாம். பி, டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஃப்ளட்ஸ் ப்ராட் டிஸ்ட்ரக்ஷன், செங்கற்கள் சுடுவதற்கும் உலோகங்களை உருக்குவதற்கும் அதிகப்படியாக விறகுகள் தேவைப்பட்டதால் காடழிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது உண்மைதான். அதே போல் சிந்து நதியில் ஏற்பட்ட பெருவெள்ளமும் அழிவை கொண்டு வந்துச்சு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் சி, கிரேசிங் ஆஃப் கிரீன் கவர் பை ஹர்ட்ஸ் ஆஃப் கேட்டில் டெஸ்ட்ராய் த சாயில் கவர், ஹராப்பா மக்கள் வளர்த்த மாடு ஆடு போன்ற கால்நடைகளின் அதிகப்படியான மேய்ச்சலால் அங்கிருந்த பசுமை பரப்பு மற்றும் மண்வளம் அழிந்துடுச்சு அப்படின்றது வரலாற்று ரீதியான ஒரு காரணமாக தான் இருந்திருக்கு. ஸோ அதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி, ரிவர்ஸ் ட்ரைட் அப் லீடிங் டு த எண்ட் ஆஃப் சிட்டிஸ், சிந்து சமவெளி மக்கள் முழுமையாக நதிக்கரைகளை நம்பியே வாழ்ந்ததால் அங்கிருந்த ஆறுகள் திடீர்னு வற்றி போனதால் நகரங்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதுவும் ட்ரூவான ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் ஏ, தேர் வர் இன்டர்னல் ரைவல்ரி அண்ட் வார்ஃபேர் பிட்வீன் சிட்டிஸ். ஹராப்பா நாகரிகத்தை சேர்ந்த பல்வேறு நகரங்களுக்கு இடையே தங்களுக்குள்ள உள்நாட்டு போரோ சண்டைகளும் நடந்ததற்கான எந்த ஒரு உறுதியான தொல்பொருள் ஆதாரங்களும் நமக்கு கிடைக்கல. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹராப்பா மக்கள் ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தாத வணிகத்தை மட்டுமே மையமாக கொண்டு வாழ்ந்த அமைதியான சமூகத்தினராக இருந்திருக்கிறாங்க. அதனால் நகரங்களுக்கு இடையேயான உள்நாட்டு போர் அப்படின்றது இந்த நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்காது. நம்பர் 2, which are the following Harappan towns are located in Gujarat? கீழே கொடுத்துருக்கிற ஹராப்பா நகரங்களில் எது குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, தோலவிரா அண்ட் மெர்கா. இது தோலவிரா குஜராத்தில் இருந்தாலும் மெர்கா வந்து இப்போதைய பாகிஸ்தானில் இருக்கிற பலுச்சிஸ்தான் பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஸோ அது கிடையாது. ஆப்ஷன் பி, கொல்திவா அண்ட் ராக்கிகாரி. கொல்திவா அப்படின்றது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு புதிய கற்கால நியோலித்திக் தளம். இது ஹராப்பா நகரமே கிடையாது. அதே மாதிரி ராக்கிகாரி அப்படின்றது ஹரியானா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் ராங். ஆப்ஷன் சி, லோத்தல் அண்ட் கொல்திவா. இதில் லோத்தல் குஜராத்தில் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கொல்திவா உத்தரப்பிரதேசில் இருக்கிறதுனால இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஓகே, ஆப்ஷன் டி, தோலவிரா அண்ட் லோத்தல். ஓகே, இதை பார்க்கலாம். நம்ம பாடப்பகுதியில் குஜராத்தில் இருக்கிற ஹராப்பா நகரங்கள் அப்படின்னு தனியாக ஒரு தலைப்பிலேயே படித்தோம் இல்லையா? அதில் என்ன படித்தோம்? ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் அமைஞ்சிருக்கிற 3 பிரிவுகள் கொண்ட தனித்துவமான நகரம் எதுனா அது தோலவிரா. அடுத்து காம்பே வளைகுடாவுக்கு பக்கத்தில் சபர்மதி ஆற்றின் துணை நதிக்கரையில் உலகத்தோட மிக பழமையான செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட நகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா லோத்தல். ஸோ இந்த 2 நகரங்களுமே முழுமையாக குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிறதால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர், தோலவிரா அண்ட் லோத்தல். ஓகே, அவ்வளோதான் இந்த சாப்டரோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சாப்டர் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபெல்லோ டீச்சர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.